எடப்பாடி பழனிசாமி போய் பேசிட்டு வந்ததுலயும் 2 அமைச்சர்கள் ப்ளஸ் செந்தில் பாலாஜி 3 பேர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பெரிதாக வலியுறுத்திட்டு வந்ததா சொல்றாங்க. இவங்க எல்லாம் இந்த தொகுதி பத்தி பேசுனது அப்படின்லாம் இது. அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாத்துக்குமே பெரிய முற்றுப்புள்ளி வர்ற மாதிரி நேற்றைய பிரதமருடைய பேச்சு இருந்தது. அன்புமணி ராமதாஸ் நேற்று அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அந்த தூத்துக்குடி மாணவி உடைய செய்தி வருது. யாரும் அதை கொண்டு போய் இந்த ஐடிவிங்களாம் என்ன லட்சத்தில் இருக்கு பாருங்க. டக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தமிழிசை ட்வீட் பண்ணுறாங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது. ஆனால் கூட்டத்தில் பேசுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விஷயம் இப்போ இந்த கூட்டம் நடக்கும்போது இப்படி நடந்துருக்கடான்னு பேசுகிற அளவு அது எதிர்கட்சி தலைவர் பேசுனா எப்படி இருக்கும்? ஏன்னா லட்சணத்தில் இருக்காங்க பாருங்க. இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு வீட்டில் சொல்லிட்டு போகிற பொண்ணு அதோட பணமாக தான் மீட்கிறாங்க. அவங்க போய் ஸ்டேஷனில் போய் சொல்கிறாங்க, இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வரல, அனைத்து மகளிருக்கு போங்கன்றாங்க. அங்கே பிரவீனாவான்னு யாரோ ஒரு இன்ஸ்பெக்டரு கண்டபடி பேசுதான். பேசி ரொம்ப இழிவாக பேசி எப்படி சொல்ல முடியும் அவங்களால என்ன இழிவாக பேசுச்சுன்னு? 17 வயசு பொண்ணு காணுங்கன்னு சொன்னால் என்ன இழிவாக பேசுவாங்கன்னு தெரியாதா? அவங்க வேறு வழி இல்லாமல் எம்எல்ஏ பிடிச்சிருக்காங்க மார்க்கண்டேயன். அவர் எஸ்பிக்கு சொல்லியிருக்காரு. பாருங்க ஒரு புகார் கொடுக்கறதுக்கு எவ்வளோ போராட்டம். இவர் சொல்கிறாரு என்னது வெல்லும் தமிழ் பெண்களாம்.